பாத்துட்டானே. இரட்டை குழந்தை என்ற செய்தியை அறிந்த செய்து அவன பேர ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். சின்ன மருமகள் சீரியல்ல அடுத்த வாரம் என்ன நடக்க போகுது அப்படின்னாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். அப்பதான் வந்துட்டு தமிழ்ச்செல்வி கிட்ட சொல்றாங்க, நாளைக்கு ஹாஸ்பிட்டல்ல ஸ்கேன் பண்றதுக்காக உன்னை கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை அங்க நின்னுட்டு இருந்த சேது கேட்டுட்டு வந்துட்டு நானும் வருவேன் அப்படின்னு சொல்றாரு. நீ எல்லாம் ஒண்ணும் வர வேண்டாம், நானே போய் கூப்பிட்டுட்டு பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ என் பிள்ளைய நான் பார்க்க கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்றாரு. நான் கண்டிப்பா வருவேன், நீ என்ன என்னை வர வேணாம்னு சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லிட்டு போயிடுறாரு. இப்ப அப்பதான் வந்துட்டு யோசிக்கிறாங்க, ஐயோ ரெட்ட பொழுது என் பிள்ளை இருக்கிறது இவனுக்கு தெரியாதே, என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. சரி பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசாம இருக்காங்க. அடுத்த நாள் காலையில வந்துட்டு சாமி கும்பிடுறாங்க. சாமி கும்பிட்டு கடவுளே, நான் அன்னைக்கு வந்து இவங்க 2 பேரும் பிரிஞ்சிருந்தாங்க. அதனால சொல்ல வேண்டாம்னு நினைச்சேன். ஆனா இன்னுமே சொல்லாம இருக்கேன். என்ன காரணம்னு தெரியல. இப்ப நான் சொல்லட்டுமா வேணாமா? இப்ப இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் வாழ்றாங்க. அதனால சொன்னா எந்த பிரச்சனையும் வராது தான். இருந்தாலும் நான் சொல்லட்டுமா வேணாமா? உன்கிட்ட உத்தரவு கேட்கிறேன், நீ சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சாமி கிட்ட பூ போட்டு பாக்குறாங்க. அப்ப சொல்ல வேணாம் அப்படிங்கிற மாதிரி வருது. சொல்ல வேணாமா? நீ ஏதோ ஒரு காரணத்தோட தான் கடவுளே நீ சொல்ற. அதனால நான் சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அப்ப சேதுவும் கிளம்பி இருக்காரு. நீ வராதன்னா கேக்குறியா அப்படின்னு சொல்றாங்க. அப்பதான் இல்ல நானும் வருவேன் அப்படின்னு சொல்றாரு. சரி வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்புறாங்க. ஹாஸ்பிட்டல் போனதுக்கு அப்புறமா நீங்க 2 பேரும் இங்க இருங்க, நான் போய் டாக்டரை பார்த்து பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் போய் இவங்க பேசிட்டு, என் பேரனும் கூட வந்திருக்கான், அவனுக்கு இந்த விஷயம் தெரியாது, அதை நான் வந்துட்டு எப்படியாவது சொல்லிக்கிறேன், ஆனா தமிழ்ச்செல்விக்கு தெரியாம பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. சரி நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க டாக்டர். அதுக்கப்புறமா தமிழ்ச்செல்வி கூப்பிட்டுட்டு போயிட்டு படுக்க வைக்கிறாங்க பெட்ல. அப்ப அவங்களுக்கும் மானிட்டருக்கும் இடையில வந்துட்டு ஸ்கிரீன் போட்டுடுறாங்க. ஸ்கிரீனுக்கு இந்த பக்கம் தான் வந்துட்டு சேது நிக்கிறாரு. சேதுவும் அப்பதான் நிக்கும்போது சேது அந்த மானிட்டர் பார்த்துட்டே இருக்காரு. அப்போ 2 குழந்தை தெரியுது. அப்ப அவருக்கு புரிஞ்சிருது. அப்ப ட்வின்ஸா அப்படின்னு சொல்லிட்டு, அப்பத்தா அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட்டு இப்படின்னு சொல்ல வராரு. அதுக்குள்ள அவங்க வந்துட்டு வாயை பொத்திடுறாங்க. சொல்லாத அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அப்பவுமே அவர் 2 விரல காமிச்சு, ரெட்டை குழந்தையா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. ஆமா நீ பேசாத அப்படின்னு சொல்றாங்க. அப்பத்தா ஏன் என்னாச்சு அப்படின்னு தமிழுக்கு தெரியாது, நீ பேசாத அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரின்ட்டு அமைதியா அத சந்தோஷமா பார்த்துட்டு இருக்காரு. அதுக்கப்புறமா தமிழ்ச்செல்வி குழந்தைலாம் நல்லா இருக்கு, நீங்க வெளிய வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவங்கள அனுப்பிச்சுட்டு, டாக்டர் வந்து குரோத் எல்லாம் நல்லா இருக்கு, ஒண்ணும் பிரச்சனை இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அப்ப சேது வந்துட்டு அப்பத்தா கிட்ட கேக்குறாங்க, ஏன் அப்பத்தா ரெட்டை குழந்தைன்னு யார்ட்டயும் சொல்லல அப்படிங்கிறாங்க. இல்ல ஒரு காரணமா தான், அப்ப வந்து நீங்க பிரிஞ்சிருந்தீங்க அதனால சொல்லல. இப்ப வந்து வேணாம் தெரிய வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். நான் அப்போ பூ போட்டு பார்த்தேன், நான் சாமி வந்துட்டு சொல்ல வேணாம்னு சொல்லியிருக்கு, ஏதோ ஒரு காரணம் இருக்கும், தமிழ்ச்செல்விக்கு தெரியாம நீ பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரி அப்பத்தா அப்படின்னு சொல்லிட்டு சேது ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அப்புறம் தமிழ்ச்செல்வி வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு ரொம்ப நல்லா அவங்கள பாத்துக்கிறாரு. முன்னாடி இருந்தத விட எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து பார்த்துருக்கிறாரு. இதுக்கப்புறமா வந்துட்டு தாமரையும், ஈஸ்வரியும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க இல்லையா? அப்போ இவங்க 2 பேர் தாமரையும், அவங்க அம்மாவும் பேசிட்டு இருக்கும்போது, ஈஸ்வரி அவங்க பொண்ணும் பின்னாடி நின்னு பிளான் பண்றாங்க. ஆக்சுவலா தாமரை வந்துட்டு அந்த காமேஷ் பிச்சைய கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்றாங்க. அதுக்கு அவர் முன்னாடி நல்லவங்களா இவங்க நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவோட சேர்ந்து பிளான் பண்றாங்க. இங்க வந்து ஈஸ்வரி அவங்க பொண்ணும் சேர்ந்துட்டு, அப்ப இவங்க பிளான் இதுதானே, நல்லவங்களா காட்டணும், நம்ம அதுக்கேத்த மாரி பிளான் பண்ணிறலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இது பண்றாங்க. சோ காமேஷ் பிச்சை பார்த்துட்டு தாமரைய பிடிச்சிருக்கு அப்படின்னு அவர் வாயாலே சொல்ல வச்சு அவங்க கல்யாணம் பிளான் பண்றாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத இனி வர வீடியோல ஒண்ணொண்ணா பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுவரைக்கும் வெயிட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.